கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இனிமையான நாளிலே, தேவன் கொடுத்த மனமகிழ்ச்சி நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நம்முடைய தேவனுக்கு நாம் ஆராதனை செலுத்த போகிறோம். இந்த நாளை துவங்கும் போதே ஒரு ஆராதனையோடு ஜெபத்தோடு தொடங்குவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எனவே அருமையாக ஒரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை அப்படியே உயர்த்த போகிறோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உன்னதமான தேவனே, மகிமையுள்ள ராஜாவே, மகத்துவமான கர்த்தாவே, நீதியின் சூரியனாய் இருக்கிறவரே, எங்கள் வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றுகிறவரே, இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன், ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், இன்றைக்கும் ஜீவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மேல் உம்முடைய கிருபையை வைத்து எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் பாதுகாக்கிற உம்முடைய நல்ல தயவுக்காக மனதார உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நாம் வேதத்தை தியானிக்கும்படியாக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழும்போது அவனுடைய வாழ்க்கையில் அவனை முன்னேற விடாமல் தடை செய்கிற பல காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அவன் சந்தோஷமாய் வாழ முடியாதபடிக்கு, மகிழ்ச்சியாக வாழ முடியாதபடிக்கு, ஆசீர்வாதமாக இருக்க முடியாதபடிக்கு அவனை தடை செய்கிற பல காரியங்கள் இந்த உலகத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அது சில நேரங்களில் வெளியிலிருந்து நம்ம மேலே வருகிறதாக இருக்கிறது. சில நேரங்களில் நமக்குள்ளேயே சில விஷயங்கள் எழும்பி நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய முடியாமல், சந்தோஷம் அடைய முடியாமல், மிகவும் ஒரு சோர்வுற்ற நிலையில் காணப்படுகிற சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியும். விடாய்த்து போன ஒரு ஆத்துமாவை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சம்பூரணம் அடைய பண்ணுவேன் என்று சொல்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரம் நம்முடைய ஆத்துமா விடாய்த்து போய்விடுகிறது. நம்முடைய ஆத்துமா விடாய்த்து விடுகிறது. நம்முடைய ஆத்துமா விடாய்த்து போவதற்கு என்ன காரணம் என்று வேதத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது பல காரியங்கள் நம்முடைய ஆத்துமாவை விடாய்த்து போகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக தள்ளுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் விடாய்த்து போன ஒரு சூழ்நிலையில், இன்னும் சொல்லப்போனால் தொய்ந்து போன ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தெய்வம் உங்களை தூக்குவார். உங்களை தூக்கிவிட அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் சங்கீதம் 145:14 வாசித்து பாருங்கள். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் விழுகிற யாவரையும் தேவன் தூக்கி விடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் ஆண்டவராகிய இயேசு. இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சில நேரம் விடாய்த்து போனவர்களாக இருக்கலாம். சில நேரம் துன்பத்தின் நடுவில் அப்படியே துவண்டு போய் உயிர்ப்பிக்கப்பட முடியாதவர்களாக இருக்கலாம். சில நேரம் நீங்கள் தூக்கிவிட முடியாத அளவுக்கு ஆழமான பள்ளத்தில் விழுந்து கிடக்கிறவர்களாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் இருந்து உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்க இந்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க முன் வருவீங்களா? தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்தி குளிர்ந்த தண்ணீருக்கு சமமாக உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் என்று சொல்லி நான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த வேளையில் ஆண்டவரே, யூடியூபின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் ஆண்டவரே ஆத்துமாவை நீங்கள் உயிர்ப்பிக்கணும், அவங்கள நீங்கள் தூக்கி விடணும். ஆண்டவரே, இன்றைக்கு அவங்கள கைதூக்கி எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமென். எந்த சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள் துவண்டு போயிருந்தாலும் கர்த்தராகிய தேவன் உம்முடைய கரத்தை நீட்டி அவர்களை தூக்கி எடுத்து உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன். மரணத்தின் விளிம்பில் இருக்கிறவங்க, வியாதியின் கொடுமை அனுபவிக்கிறவங்க, துன்பத்தில் துவண்டு போன சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஆமென் நான் இன்றைக்கு ஆண்டவரை பின்பற்றுவேன் என்று சொல்லி தீர்மானிக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று ஜெபிக்கிறேன். கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.